Hi guys, welcome to Chennai Geeks. It's me Ken here. And இன்னைக்கு நம்ம டாப் 10 போக்கிமான் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுவும் ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸுக்கு மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட்டு 151 போக்கிமான்ஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். புது போக்கிமான் கேம் ரிலீஸ் ஆகும்போது புது போக்கிமான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போக்கிமான்ஸ். ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸ் தான் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஜென்ரேஷன் சொல்லலாம். ஏன்னா அதான் நம்ம ஃபஸ்ட்டு போக்கிமான் கேம்ஸ் அண்ட் போக்கிமான் சீரிஸில் அந்த போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணி தான் விளையாட ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் போக்கிமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த போக்கிமானோட கேரக்டர் டிசைன் ஆகட்டும், அந்த போக்கிமான்ஸோட எபிலிட்டி ஆகட்டும், ஸோ எல்லாத்தையுமே பார்த்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஜென் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜென் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ கூட உங்களால் ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸில் வந்து ஒரு 20 போக்கிமான்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஜென் போக்கிமான்ஸோட நேம்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு அத்துப்படியான ஞாபகம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம மேக்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது விட்டு போக்கிமான் நேம்ஸை தான் அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளோட சைல்டுஹுட் அப்படி போக்கிமான் பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம். ஸோ அதை பற்றி பேசினாலே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த வீடியோட டாபிக் அது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஜென்லேருந்து ஒரு 10 பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த லிஸ்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது எப்படி வகைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து லெஜெண்டரி போக்கிமான்ஸ், ஃபாசில் போக்கிமான்ஸ் அண்ட் மித்திக்கல் போக்கிமான்ஸை நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ எதுக்கு அதை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா அந்த போக்கிமான்ஸ் எல்லாமே ஆப்வியஸ்லி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ மிச்ச போக்கிமான்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த போக்கிமான்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அதனால் அந்த போக்கிமான்ஸை நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா டாப் 10 லிஸ்ட்டுமே ஃபுல்லாக இந்த லெஜெண்டரி, மித்திக்கல் அண்ட் ஃபாசில் போக்கிமான்ஸ் அதுவாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டர் போக்கிமான்ஸை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ சாரி ஃபார் திஸ். எதுக்கு நான் ஸ்டார்டர் போக்கிமானை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் அதே ரீசன் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டர் போக்கிமான்ஸுமே டூ பவர்ஃபுல். ஏன்னா ஸ்டார்டர் போக்கிமானோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் போக்கிமான்ஸோட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டார்டர் போக்கிமான்ஸோட ஸ்டாட்ஸுமே அப்படி தான். ஸோ அந்த போக்கிமான்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ சூஸ் பண்ணுறதால போக்கிமான் டெவலப்பர்ஸ் வந்து அந்த போக்கிமான்ஸ்க்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் ஸ்டார்டர் போக்கிமான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் திஸ். நான் இந்த லிஸ்ட்டில் ஸ்டார்டர் போக்கிமான்ஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சாரிசார்ட் இருக்கு இல்லையா. ஸோ சாரிசார்ட் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்திருக்கும். ஸோ நான் அதை அடித்து சொல்லுவேன். ஏன்னா சாரிசார்ட் தான் ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் போக்கிமான்னு சொல்லலாம் இந்த ஃபஸ்ட் ஜென். அதாவது லெஜெண்டரிக்கு அடுத்து இருக்கிற பவர்ஃபுல் போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரிசார்ட் தான். ஏன்னா கமான், இட்ஸ் சாரிசார்ட். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. சாரிசார்ட் தான் எப்பவுமே நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ டாப் 10 லிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாரிசார்ட் தான் எப்போ நம்ம 1 லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எந்த போக்கிமான்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே எல்லாரோட ஃபேவரட் போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரிசார்ட் தான். மேபி பல்பசார் அண்ட் ஸ்குரிட்டில் இதை கூட நீங்கள் ஸ்டார்டராக எடுத்துருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபயர் டைப் போக்கிமான் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரிசார்ட் தான் கிங் ஆஃப் த ஃபயர் டைப் போக்கிமானே சொல்லலாம் ஃபஸ்ட் ஜெனில். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் நம்ம சாரிசார்ட். அதனால தான் நான் ஸ்டார்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஸ்டார்டரான பல்பசார், சார்மேண்டர், ஸ்குரிட்டில் அண்ட் இந்த 3 போக்கிமானோட எவல்யூஷனை நான் இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூடே பண்ணலை. ஸோ நான் அதிகம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். 10th பொசிஷனில் என்ன போக்கிமான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியரோ தான். எல்லாருமே அவங்க போக்கிமான் பார்ட்டியில் வந்து ஃப்ளையிங் டைப் போக்கிமான் வந்து வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ளையிங் டைப் போக்கிமான் வந்து ஒன் ஆஃப் த கூலஸ்ட் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் டைப் போக்கிமான்ஸ் கிட்ட நிறைய பேட்டில் அட்வான்டேஜஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நிறைய ஃப்ளையிங் டைப் போக்கிமான் ஃபர்ஸ்ட் ஜெனில் இருக்குது. லைக் பிட்ஜியார்ட், கோல்பேட், டோட்ரியோ. ஸோ இந்த மாதிரி போக்கிமான் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கிமான் தான். ஆனால் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளையிங் டைப் போக்கிமான் தான் நம்ம ஃபியரோ. எதுக்கு நான் இதை ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளையிங் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதோட ஸ்பெஷல் ஸ்டாட்ஸ் தான். ஸோ போக்கிமானோட பவர் எல்லாமே அதோட ஸ்டாட்ஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இது நீங்கள் போக்கிமான் கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ போக்கிமானோட ஸ்டாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபியரோட ஸ்டேட்டஸ் தான் ஃப்ளையிங் டைப் போக்கிமான்லேயே ரொம்ப அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியரோவால் லெவல் 14லேயே ஏரியலேஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஏரியலேஸ் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளையிங் டைப் மூவ்னே சொல்லலாம். அண்ட் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளையிங் டைப் மூவை வந்து லெவல் 14லேயே ஃபியரோவால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளையிங் டைப் போக்கிமானாக இருக்கும். ஏன்னா லெவல் 14 அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் லெவல். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிம் அட்டைன் பண்ணுறதுக்குள்ள உங்கள் லெவல் 14 வந்துடுவீங்க. ஸோ லெவல் 14லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மூவான ஏரியலேஸை வந்து ஃபியரோவால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் ஃபியரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஃபியரோ வந்து எதுக்கு ஃப்ளையிங் போக்கிமான்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபியரோவால் ஹைப்பர் பீம் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஹைப்பர் பீம் அப்படிங்கிறது ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்கிற ஒரு பெரிய போக்கிமானால் மட்டும் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மூவ். ஓகேவா? ஸோ அந்த மூவ் வந்து நம்ம ஃபியரோவால் லேர்ன் பண்ண முடியும். ஒரு ஃப்ளையிங் டைப் போக்கிமானால் ஒரு ஹைப்பர் பீம் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபியரோக்கு இந்த 10th பிளேஸ். 9th பொசிஷனில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலகசாம். ஃபர்ஸ்ட் ஜெனில் நிறைய சைக்கிக் டைப் போக்கிமான் இருக்குது. லைக் மிஸ்டர் மைம், ஜிங்க்ஸ், ஹிப்னோ, ஸ்லோப்ரோ அண்ட் இந்த மாதிரி போக்கிமான்ஸ் நிறையா இருக்குது சைக்கிக் டைப் போக்கிமான்ஸ். அண்ட் ஆலகசாம் கூட கம்பேர் பண்ணும்போது மிச்ச சைக்கிக் டைப் போக்கிமான்ஸ் எல்லாமே ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலகசாமோட ஸ்பெஷல் ஸ்டாட்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ ஆலகசாமோட ஸ்பெஷல் அட்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஸ்பெஷல் அட்டாக் இருக்கிற ஒரு போக்கிமான் ஒரு சைக்கிக் பவரை யூஸ் பண்ணிச்சுன்னா அதோட டேமேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் அட்டாக் வச்சு நீங்கள் நார்மலாக லோ பவர் சைக்கிக் டைப் மூவான சைக்கிக் அப்படிங்கிற ஒரு மூவ் இருக்குது. அந்த மூவோட பவர் எவ்வளோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 40 தான்.
ஸோ அந்த 40 பவர் இருக்கிற சைக்கிக் டைப் மூவை நம்ம அலகசாம் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதோட ஸ்பெஷல் அட்டாக் மூலிமா அதோட டேமேஜ் வந்து ரொம்ப இம்மென்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆப்ரா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைக்கிக் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது ஃபஸ்ட்டு ஜெனில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்ராவை அலகசாமாக எவால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆப்ராவை ஃபஸ்ட்டு கடாப்ராவை எவால்வ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா கடாப்ராவை ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அலகசாம் கிடைக்கும். ஸோ அதனால தான் அலகசாம் வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் கெட்டிங் போக்கிமான் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அலகசாம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைக்கிக் டைப் போக்கிமானாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலகசாமால் ஃபயர் பஞ்ச், ஐஸ் பஞ்ச் அண்ட் தண்டர் பஞ்ச் அப்படிங்கிற மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த 3 மூவ் வச்சு நீங்கள் எந்த போக்கிமான் வேணாலும் ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அலகசாமால் ஹைப்பர் பீம், ஷேடோ பால், டிக், செஸ்மிக் டாஸ் அண்ட் அயன் டெயில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட்டான மூவ்ஸ் எல்லாத்தையும் அலகசாமால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், உங்ககிட்ட இருக்க அலகசாம் வந்து செஸ்மிக் டாஸை லேர்ன் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பவராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அயன் டெயில், கமான் அலகசாமுக்கு டெயில் இருக்கா என்ன எனக்கே தெரியல, பட் அதால் அயன் டெயிலை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அலகசாம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான்னு சொல்கிறேன். அதால் ஸ்டீல் டைப் மூவ், ஃபைட்டிங் டைப் மூவ் அண்ட் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைப் அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு சைக்கிக் டைப் போக்கிமானை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அலகசாமுக்கு வந்து இந்த பொசிஷன். ஸோ அலகசாம் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சைக்கிக் டைப் போக்கிமான் இன் ஃபர்ஸ்ட் ஜென். அண்ட் 8th பொசிஷனில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்சிர் தான். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இது ஒரு பக் டைப் போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் பின்சிர் வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமான் இல்லை, பட் நம்ம பின்சிரால் எல்லா ஃபைட்டிங் டைப் மூவ்ஸையும் லேர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பக் டைப் போக்கிமான் அதால் எல்லா ஃபைட்டிங் டைப் மூவ்ஸையும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு போக்கிமான் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து டிஃபீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நம்ம பின்சிரால் என்னென்ன ஃபைட்டிங் டைப் மூவ்லாம் லேர்ன் பண்ண முடியும் தெரியுமா? செஸ்மிக் டாஸ், பிரிக் பிரேக், சப்மிஷன், சூப்பர் பவர் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பின்சிரோட நார்மல் அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமானுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமானை கேப்சர் பண்ணிங்கன்னா அதோட அட்டாக் ஸ்டாட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம பின்சிரோட அட்டாக் ஸ்டாட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பின்சிருக்கு வந்து இந்த இடம். ஸோ பின்சிர் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பக் டைப் போக்கிமான் வித் ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ். 7th பொசிஷனில் இருக்கிற போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டர். இந்த போக்கிமான் நேமை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இந்த போக்கிமான் நேமை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல, பட் ஆனால் எனக்கு எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸிக்யூட்டர்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போக்கிமான் கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது ஒரு கிராஸ் அண்ட் சைக்கிக் டைப் போக்கிமான். கிராஸ் டைப் போக்கிமான்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கிராஸ் டைப்பால் வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் இந்த டைப் போக்கிமான்ஸ் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் இந்த 3 டைப் போக்கிமான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 டைப் போக்கிமான்ஸ் தான் நம்ம டேங்க் டைப் போக்கிமான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 3 டைப் போக்கிமானோட ஹெச்பி வந்து நார்மலாக இருக்கிற போக்கிமான்ஸோட ஹெச்பியோட அதிகமாக இருக்கும், அதாவது ஹிட் பாயிண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் லைஃப். ஸோ இந்த வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் இந்த டைப் போக்கிமான்ஸோட ஹெச்பி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 3 போக்கிமானை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஹெச்பி அதிகமாக இருக்கிற போக்கிமானை டிஃபீட் பண்ணுறது வந்து அது ரொம்ப கஷ்டமான காரியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராக், கிரவுண்ட் அண்ட் வாட்டர் டைப் போக்கிமான்ஸோட டிஃபென்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்கி டைப் ஆப்போனன்ட்ஸை வந்து கவுண்டர் யாரால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஸ் டைப் போக்கிமான்ஸால் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இந்த கிராஸ் டைப் போக்கிமான்ஸ் கிட்ட ரேசர் லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பையான ஒரு மூவ் இருக்கும். ஸோ இந்த ரேசர் லீஃபோட பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தான். அதாவது 40 அட்டாக் தான் இந்த ரேசர் லீஃபோட பவர். ஸோ அந்த ரேசர் லீஃபை வச்சு ஒரு அட்டாக் பண்ணாலுமே இந்த வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ்க்கு 4 டைம்ஸ் அது இன்க்ரீஸ்டாக அட்டாக் விடும். ஸோ அதாவது எப்படின்னா நம்ம நார்மலாக இப்போ கிராஸ் டைப் மூவ்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ கிராஸ் டைப் மூவ்ஸ்லாம் 4 டைம் அதிகமாக டேமேஜ் கொடுக்கும். யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்டர், கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ்க்கு. ஸோ நம்ம கிராஸ் போக்கிமான்ஸால் கிரவுண்டு, வாட்டர் அண்டு ராக் டைப் போக்கிமான்ஸை சிங்கிள் ஹிட்டில் நாக் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து நம்ம கிராஸ் போக்கிமான்ஸ் கிட்ட இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனில் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான கிராஸ் போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பல்பசாரை தான் சொல்லுவேன். ஸோ பல்பசாருக்கு அடுத்த பொசிஷனில் யார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டர் தான். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இவர் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிராஸ் டைப் போக்கிமான். எக்ஸிக்யூட்டர் வந்து கிராஸ் டைப் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சைக்கிக் டைப்பும் கூட. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சைக்கிக் டைப்போட ஸ்பெஷல் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி இந்த 5 டைப் போக்கிமானையும் நம்ம எக்ஸிக்யூட்டரால் ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எக்ஸிக்யூட்டருக்கு இந்த பொசிஷன். 6th பொசிஷனில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கென்கார் தான். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான் தான் இது. ஸோ உங்களுக்கு கோஸ்ட் டைப் போக்கிமானில் என்ன போக்கிமான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை கேட்டாலுமே எல்லாருமே சொல்கிற ஒரே போக்கிமான் கென்கார் தான். ஸோ எதுக்கு நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், விச் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேரி, வியர்ட் அண்டு சப்பி. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான். அண்ட் இந்த போக்கிமான் வந்து ஒரு சிங்கிள் டைப் போக்கிமான் கிடையாது, இது வந்து டியூயல் டைப் போக்கிமான். இது கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமான். ஸோ கென்கார் கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கோஸ்ட் டைப் போக்கிமான்ஸை நார்மல் அண்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதிகமாக அட்டாக் ஸ்டாட்ஸ் இருக்கிற போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ் தான். ஸோ அதோட ஒரு மூவ் கூட நம்ம கோஸ்ட் டைப் போக்கிமான் ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமானால ஃபயர் பஞ்ச், ஐஸ் பஞ்ச் அண்ட்
தண்டர் பஞ்ச் அப்படிங்கிற ட்ரை பஞ்சை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. ஒரு கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமானால் ஃபயர் டைப் மூவ் யூஸ் பண்ண முடியும், தண்டர் டைப் மூவ் யூஸ் பண்ண முடியும், ஐஸ் டைப் மூவ் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒரு எவ்வளோ பெரிய டெட்லி காம்போ அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம கென்கார். அண்ட் இந்த மூவ்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கென்காரால் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டிங் டைப் மூவ்ஸான சேஸ்மிக் டாஸ் இதை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கஸ்ட் கிராஸ் டைப் மூவான மெகா ட்ரைனையும் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் டார்க் டைப் மூவான டார்க் பல்ஸையும் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் சைக்கிக் டைப் மூவான சைக்கிக், பாய்சன் டைப் மூவான பாய்சன் ஜாப், இப்படி நிறையா சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான மூவ்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம கென்காரால் லேர்ன் பண்ண முடியும். அதனால தான் நம்ம கென்காருக்கு வந்து இந்த பொசிஷன். அண்ட் 5th பொசிஷனில் இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னோர்லாக்ஸ். இந்த போக்கிமனை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்லேருந்தே போக்கிமன்லேயே நிறைய ஹெச்பி இருக்கிற ஒரே போக்கிமன் இதுதான். ஃபஸ்ட்டு ஜென்னில் மட்டும் இல்லை, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ஜென்லேயுமே, அதாவது ஸ்லாக்கோத் அப்படிங்கிற ஒரு போக்கிமன் இருக்குது. அந்த போக்கிமனுக்கு அடுத்தது என்ன போக்கிமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்னோர்லாக்ஸ். ஏன்னா ஸ்னோர்லாக்ஸோட ஹெச்பி தான் ஃபஸ்ட்டு ஜென் போக்கிமன்ஸ்லேயே ரொம்பவே அதிகம். ஸோ அதனால தான் ஸ்னோர்லாக்ஸை வந்து ஒரு டேங்கி டைப் பீஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ஸ்னோர்லாக்ஸை டிஃபீட் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. நீங்கள் ஸ்னோர்லாக்ஸை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் சாம்பியாவது எடுத்துகிட்டு போகணும். ஸோ 2-3 மேட்ச் சாம்பியன் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஸ்னோர்லாக்ஸை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்னோர்லாக்ஸால் 2 சூப்பரான மூவ் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒன்று வந்து ரெஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்லீப் டாக் அப்படிங்கிற 2 சூப்பரான மூவ் வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த மூவ்ஸ் வச்சு ஸ்னோர்லாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்னோர்லாக்ஸோட ஹெச்பியை வந்து அப்படியே டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னோர்லாக்ஸ் வந்து ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவ் யூஸ் பண்ணி ஸ்னோர்லாக்ஸ் வந்து ஸ்லீப்புக்கு போயிடும். ஸோ இந்த ரெஸ்ட் மூவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம போக்கிமனோட ஹெச்பி வந்து மறுபடியும் ஃபுல் ஆகிடும். அண்ட் இந்த ரெஸ்ட்டு யூஸ் பண்ணால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போக்கிமன் வந்து ஸ்லீப்புக்கு போயிடும். ஸோ போக்கிமன் வந்து தூக்கத்துக்கு போயிடும். அதால் ஒரு 2-3 மூவ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற அண்ட் அட்வான்டேஜ் இருக்கிற மூவ் தான் இந்த ரெஸ்ட். இந்த மாதிரி ரெஸ்ட்டை லேர்ன் பண்ணி வச்சிருக்க ஒரு போக்கிமன் தான் ஸ்னோர்லாக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்னோர்லாக்ஸ் கிட்ட நான் இன்னொரு சூப்பரான மூவ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்லீப் டாக். இந்த ஸ்லீப் டாக் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் போக்கிமன் வந்து ஸ்லீப்பில் இருக்கும்போது உங்கள் போக்கிமன் கிட்ட இருக்க ஏதாவது ஒரு மூவை வந்து யூஸ் பண்ணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ ஒரு ஸ்னோர்லாக்ஸ் அதோட ஹெச்பியை டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னோர்லாக்ஸ் வந்து ஸ்லீப்பை யூஸ் பண்ணி அது வந்து தூக்கத்துக்கு போயிடும். அண்ட் தூக்கத்துக்கு போகும்போது அதோட ஹெச்பியும் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறமா ஸ்னோர்லாக்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு மூவ்மே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஸ்னோர்லாக்ஸ் கிட்ட ஸ்லீப் டாக் அப்படிங்கிற ஒரு மூவ் இருந்துச்சுன்னா அதால் அதுக்கிட்ட இருக்கிற வேறு எந்த மூவ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். லைக் நினச்சி பாருங்கள், இப்போ அந்த ஸ்னோர்லாக்ஸ் கிட்ட ஹைப்பர் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்னோர்லாக்ஸோட லைஃப் நீங்கள் டிராஸ்டிக்காக கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ கம்மி பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்னோர்லாக்ஸ் வந்து ரெஸ்ட் யூஸ் பண்ணி அதோட ஹெச்பியை ரீஸ்டோர் பண்ணிடுச்சு. அண்ட் அதே சமயத்தில் ஸ்லீப்புக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்னோர்லாக்ஸ் ஸ்லீப்பில் இருக்கும்போது அதோட ஸ்லீப் டாக் அப்படிங்கிற ஒரு மூவ் யூஸ் பண்ணிச்சுன்னா அது ரேண்டமாக ஹைப்பர் பீமை யூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆப்போனன்ட் போக்கிமன் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு. ஏன்னா ஸ்னோர்லாக்ஸோட டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, ஸ்னோர்லாக்ஸோட அட்டாக் ஸ்டேட்டஸுமே ரொம்ப அதிகம். அப்படியாப்பட்ட ஒரு போக்கிமன் கிட்டே நீங்கள் ஹைப்பர் பீமை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்னோர்லாக்ஸ் வித் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் டாக் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் காம்போன்னே சொல்லலாம். அந்த போக்கிமனை டிஃபீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 6 ஃபைட்டிங் டைப் போக்கிமனை எடுத்துகிட்டு போனால் தான் உங்களால் அந்த போக்கிமனை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஸ்னோர்லாக்ஸுக்கு 5th பொசிஷன் நான் கொடுத்துருக்கேன். 4th பொசிஷனில் இருக்க போக்கிமன் நம்ம கைரடாஸ் தான். ஸோ இதை கைரடாஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாமல் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை கைரடாஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கைரடாஸ் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் கைரடாஸ்னே சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த போக்கிமன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவால்வ்டு போக்கிமன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஜிகார்ப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேஜிகார்ப் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் போக்கிமனோ அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட் போக்கிமன். ஏன்னா நீங்கள் மேஜிகார்ப் வச்சு நிறையா மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு ஒஸ்ட் போக்கிமன் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த மேஜிகார்ப் தான். ஏன்னா ஒரு யூஸுமே இல்லாத ஒரு போக்கிமன் தான் இது. இதோட மூவ் ஆன ஸ்ப்ளாஷ் அது என்ன கர்மத்துக்குன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. போக்கிமன் அஃபிஷியல்லே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஸ்ப்ளாஷ் அட்டாக். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்காக இருக்கிற போக்கிமன் வந்து ஜஸ்ட் எவால்வ் ஆகும்போது எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமனாக எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேஜிகார்ப் வந்து அது எவால்வ் ஆகும்போது கைரடாஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளையிங் அண்ட் வாட்டர் டைப் போக்கிமனாக எவால்வ் ஆகும். பார்க்குறதுக்கு ட்ராகன் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது ட்ராகன் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜென்னில் வந்து எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சாரிசார்ட ட்ராகன் இல்லைன்னுவாங்க. பட் சாரிசார்ட் ட்ராகன் இல்லை தான். பட் சாரிசார்ட் இஸ் அ ட்ராகன். அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ இந்த கைரடாஸ்க்கு எதுக்கு 4th பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜென்னில் நிறைய பவர்ஃபுல்லான வாட்டர் டைப் போக்கிமன்ஸ் இருக்குது. லைக் லேப்ராஸ். ஸோ லேப்ராஸ் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வாட்டர் அண்ட் ஐஸ் டைப் போக்கிமன். அண்ட் அந்த டைப் அட்வான்டேஜை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளையிங் அண்ட் வாட்டர் டைப் போக்கிமன் தான். இந்த போக்கிமன் தான் அது. இந்த போக்கிமன் டைப்பால் இதோட ஆப்போனன்ட் டைப், அதாவது நம்ம கிராஸ் டைப் போக்கிமன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக ஒரு கவுண்டர் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம கைரடாஸ்க்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைரடாஸோட ஸ்டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டாட்ஸ் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்டாட்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் மேஜிகார்ப்போட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் கிட்டே நான் போக விரும்பல.
அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கிற போக்கிமான் எவால்வ் ஆகும்போது ஒரு ஜைஜாண்டிக் எவல்யூஷன் சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அல்டிமேட் எவல்யூஷன் சொல்லலாம். அதாவது கோகு வந்து அவனோட நார்மல் ஃபார்ம்லேருந்து டக்குன்னு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர் வித்தியாசம் தான் மேகிகார்ப் அண்ட் கைரடாஸ்க்கு இருக்கும். ஸோ நான் இவ்வளோ சொல்லும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைரடாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைரடாஸால் ஐஸ் பீம், தண்டர், ஃப்ளேம் த்ரோவர், டார்க் பல்ஸ், எர்த்குவேக் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கஸ்ட்டான மூவ்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், கைரடாஸ் எர்த்குவேக் லேர்ன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் பஞ்ச், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேம் த்ரோவர் லேர்ன் பண்ணும், ஒரு ஃபயர் டைப் மூவ், அண்ட் ஐஸ் பீம், ஐஸ் டைப் மூவ், தண்டர், அந்த ஒரு தண்டர் டைப் மூவ். இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி வச்சிருக்க ஃப்ளையிங் அண்ட் வாட்டர் டைப் போக்கிமான் கிட்ட யாருமே சண்டை போட யோசிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைப் மூவ், அதாவது டிராகன் டைப் மூவ். ஸோ இந்த டிராகன் டைப் மூவ் பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த டிராகன் டைப் மூவ்ஸ் வந்து எல்லா போக்கிமானாலையும் லேர்ன் பண்ண முடியாது. இது வந்து சில குறிப்பிட்ட போக்கிமான்ஸால் மட்டும்தான் இந்த டிராகன் டைப் மூவ் லேர்ன் பண்ண முடியும். அதில் டிராகன் டைப் போக்கிமான்ஸால் டிராகன் டைப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது யாரால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கைரடாஸால். ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஃபேக்ட். கைரடாஸால் டிராகன் டைப் மூவ்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதனால தான் நான் கைரடாஸை வந்து இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்சாம்ப். ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமான் தான், இது பார்த்தாலே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமான். அதாவது ஃபஸ்ட்டு ஜென் மட்டும் இல்லை, ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் போக்கிமான்ஸ்லையும் ஒரு பெஸ்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேட்சாம்பை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்சாம்ப் வந்து எல்லா ஜென்ரேஷனில் இருக்க ஃபைட்டிங் டைப் போக்கிமான்ஸ்க்கும் செம்ம டஃப் கொடுக்கும். இந்த போக்கிமான் பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது சண்டை போடுறதுக்காகவே பிறந்த போக்கிமான். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து ஒரு பியூர் ஃபைட்டிங் டைப் போக்கிமான். ஸோ சண்டை போடுறதுக்காகவே பிறந்த போக்கிமான் அப்படிங்கிறதால இந்த போக்கிமானோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகம், அதாவது அட்டாக் ஸ்டாட்ஸ். ஸோ இந்த போக்கிமானோட அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இதால் சிங்கிள் ஹிட்லேயே நிறைய போக்கிமான்ஸ் வந்து நாக் அவுட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் நம்ம மேட்சாம்ப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேட்சாம்பால் என்னென்ன மூவ்ஸ்லாம் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேட்சாம்பால் எர்த்குவேக், அதாவது ஒரு கிரவுண்ட் டைப் மூவ், அண்ட் ஃபயர் பஞ்ச், ஐஸ் பஞ்ச், தண்டர் பஞ்ச், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மூவ்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம மேட்சாம்ப்க்கு வந்து தேர்ட் பொசிஷன். அண்ட் நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைடான் தான் அது. ஸோ ரைடான். ஸோ நான் எதுக்கு நான் ரைடானுக்கு வந்து செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நிறையா போக்கிமான் கேமர்ஸ்க்கு வந்து தெரியும் கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீக் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ் வந்து வாட்டர் டைப், கிராஸ் டைப், அண்ட் ஃபைட்டிங் டைப், ஐஸ் டைப், இந்த மாதிரி நிறைய டைப் போக்கிமான்ஸ் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம ரைடானை ஏன் நான் பவர்ஃபுல் போக்கிமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் செகண்ட் பொசிஷன் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரைடானோட ஸ்டாட்ஸ் தான். ஸோ ரைடானோட டிஃபென்ஸ் ரொம்பவே அதிகம், அது மட்டும் இல்லாமல் ரைடானோட ஹெச்பியும் ரொம்ப அதிகம். அண்டு இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைடானால் என்னென்ன மூவ்ஸ்லாம் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், ஒரு ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் போக்கிமானால் வாட்டர் டைப் மூவ்ஸை லேர்ன் பண்ண முடிஞ்சால் அது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ரைடானால் சர்ஃபை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ சர்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாட்டர் டைப் மூவ். இந்த சர்ஃப் பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போக்கிமான் கேம்ஸ் விளாட்ன எல்லாருமே தெரியும். சர்ஃப் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெசசரியான ஒரு மூவ். அதாவது அந்த மூவ் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது கேமில். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மூவ் வந்து நம்ம ரைடானால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைடானால் தண்டர் பஞ்ச், ஐஸ் பஞ்ச், ஃபயர் பஞ்ச், இந்த 3 பஞ்சு லேர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களால் நினச்சி பார்க்க முடியுதா, ஒரு ராக் அண்ட் கிரவுண்ட் டைப் போக்கிமானால் இந்த 3 டைப் ஆஃப் மூவ்ஸையும் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் வாட்டர் டைப் மூவான சர்ஃபை லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டிங் டைப் மூவான சேஸ்மிக் டாஸ், பிரிக் பிரேக், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஐஸ் டைப் மூவான ஐஸ் பீம், பிளிசார்ட், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபயர் டைப் மூவான ஃப்ளேம் த்ரோவர், ஃபயர் பிளாஸ்ட், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் தண்டர் டைப் மூவான தண்டர் எலக்ட்ரிக், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டிராகன் டைப் மூவான டிராகன் பல்ஸ், அவுட்ரேஜ், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டீல் டைப் மூவான அயன் டெயில், அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பக் டைப் மூவான மெகாஹான். ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமானை நீங்கள் எப்படி டிஃபீட் பண்ணுவீங்க? ஸோ தட்ஸ் மை கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது ரைடானை வந்து ஈஸியாக எந்த போக்கிமானாலும் டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா ரைடானோட வீக் டிஸ்அட்வான்டேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ என்னதான் ரைடானுக்கு வந்து அதோட டைப்பில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் அது கற்றுக்கிற மூவ்ஸ் எல்லாமே வேறு எந்த கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸாலும் இந்த மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ அதான் நான் உண்மையாக சொல்லணும்னா, நீங்கள் ஆனிக்ஸுக்கு வந்து எர்த்குவேக் கற்றுக் கொடுக்கலாம், பட் ஆனிக்ஸ்க்கு வந்து ஃபயர் பஞ்ச், ஐஸ் பஞ்ச், அண்ட் பிளிசார்டு, தண்டர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அண்ட் ஈவன் கோலம் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. கோலம் தான் ரைடானுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான். அந்த போக்கிமான் வெறும் ஃபயர் டைப் அண்ட் கிரவுண்ட் ராக் இந்த டைப் மூவ்ஸ் தான் லேர்ன் பண்ண முடியும். சர்ஃபை எந்த ஒரு கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமானாலையும் லேர்ன் பண்ண முடியாது. பட் அங்கே தான் நம்ம தலை ரைடான் நிற்கிறாரு. ஸோ ரைடானால் சர்ஃபை லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட் டைப் டிராகன் டைப் போக்கிமானா டிராகன் பல்ஸ், அண்ட் ஸ்டீல் டைப் மூவான அயன் டெயில், இந்த மாதிரி நிறைய போக்கிமான்ஸ் வந்து
ஸோ இந்த மாதிரி நிறைய மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி மூவ்ஸ் இருக்கிற ஒரு போக்கிமான் எப்படி ஒரு வீக்கஸ்ட்டான போக்கிமானாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைடானோட டிஃபென்ஸை பற்றி சொல்லி ஆகணும். டிஃபென்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ் தான் ஒரு டேங்கி டைப் போக்கிமான்ஸ். அதோட ஹெச்பி எல்லாம் நார்மல் போக்கிமான்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெச்பி அதிகமாக இருக்கிற ஒரு போக்கிமான், டிஃபென்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு போக்கிமான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு போக்கிமான்ஸ். இந்த போக்கிமான் தான் நம்ம ரைடான். ஒரு கம்ப்ளீட் ஃபைட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட்டிங் மிஷினோட ஒரு டிஃபென்சிவ் டெஸ்ட்ரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எல்லா போக்கிமான் கேமர்ஸுக்குமே அவங்களோட பார்ட்டியில் வந்து ஒரு கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த போக்கிமான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரைடானாக தான் இருக்கும். ஏன்னா ரைடானோட எபிலிட்டி எப்படி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதனால தான் நம்ம ரைடானுக்கு வந்து செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். நான் ரைடானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் போக்கிமான். அண்டு இது மட்டும் காரணம் கிடையாது, இதுவும் தான் ஒரு காரணம். பட் என்னதான் இருந்தாலும் ரைடானோட மூவ் அட்வான்டேஜஸ் அண்ட் அதோட வீக் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி தான் ரைடானுக்கு செகண்ட் இடம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹானரபிள் மென்ஷன்ஸ் சொல்லிடுறேன். இந்த போக்கிமான்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான் தான். ஆனால் இந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே வர போக்கிமான் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த போக்கிமான்ஸ் எல்லாம் ஒரு டாப் 15 அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த போக்கிமான்ஸ் எல்லாம் அடங்கும். ஸோ அந்த போக்கிமான்ஸ் தான் இது. நான் என்னென்ன போக்கிமான் அப்படின்னு சொல்லிடுறேன். லேப்ராஸ் ஒரு பெஸ்ட்டு வாட்டர் அண்ட் ஐஸ் டைப் போக்கிமான். அண்ட் நெக்ஸ்ட் சைத்தர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பக் டைப் போக்கிமான். சைத்தர் வந்து ஒரு ஃபேவரட் பக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பார்க்கறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த போக்கிமான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டார்மி. ஸோ இந்த ஸ்டார்மியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். அண்ட் இதோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் ஸ்டார்மி ஒன் ஆஃப் த பெஸ்ட் போக்கிமான். நெக்ஸ்ட்டு கிளையோஸ்டர். ஸோ நான் கிளையோஸ்டர் வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் இந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு இடம் கிடைக்கல. அதனால தான் என்னால் கொண்டு வர முடியல. ஏன்னா கிளையோஸ்டரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன் ஆஃப் த ஒரு டிஃபென்சிவான போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்டர் ரேட்டட் டைப் அப்படின்னு சொன்னாலே இந்த ஐஸ் டைப் போக்கிமான்ஸ் தான். ஓகேவா. ஸோ ஐஸ் டைப் போக்கிமான்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் டைப் போக்கிமான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போக்கிமான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளையோஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு விக்ட்ரி பெல். ஸோ விக்ட்ரி பெல்லை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது வந்து ஒரு கிராஸ் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமான். ஒரு 2 டைப் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது கிராஸ் அண்ட் பாய்சன் அப்படிங்கிற 2 சூப்பரான டைப் அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நம்ம கிராஸ் டைப் போக்கிமான்ஸ் வந்து கமான் இப்போ யாராவது கிராஸ் டைப் போக்கிமான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ நோ ஒன் லைக்ஸ் கிராஸ் டைப் போக்கிமான். யாருமே கிராஸ் டைப் போக்கிமான் பிடிக்காது. ஓகேவா. ஸோ அதனால் யாருமே கிராஸ் டைப் கிட்ட போகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போக்கிமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிவார்த். ஸோ பாலிவார்த் இந்த போக்கிமான் பற்றி என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் ஃபைட்டிங் அண்ட் வாட்டர் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு எதுவும் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் கடைசியாக இந்த லிஸ்ட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனிக்ஸ். ஸோ ஆனிக்ஸும் நான் ஹானர் ரோல் மென்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரைடானுக்கு அடுத்தது பெஸ்ட்டு கிரவுண்ட் அண்ட் ராக் டைப் போக்கிமான்னா அது ஆனிக்ஸ் தான். ஸோ வேறு எந்த போக்கிமானும் நான் இன்க்ளூட் பண்ண முடியாது. அண்ட் இந்த போக்கிமான் எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்டான போக்கிமான் தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற போக்கிமான் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா போக்கிமான்ஸோடவே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போக்கிமான். அண்ட் அந்த போக்கிமான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த போக்கிமானும் இல்லை, டிராகனைட். கமான் நிறையா பேருக்கு தெரியும் டிராகனைட். ஸோ இந்த பேரை சொன்னாலே அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சாரிசார்டுக்கு ஒரு ரைவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த போக்கிமானை. ஸோ எத்தனை பேருக்கு சாரிசார்டு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஈக்குவலான மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம டிராகனைட்டு பிடிக்கும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமான், ஒரு பர்ஃபெக்டான டிராகன் டைப் போக்கிமான். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு டிராகன் டைப் போக்கிமானை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா ட்ரெயினர்ஸோட கனவு. எல்லா கேம்ஸ்லையுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிராகன் டைப் போக்கிமான் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்போம். அண்ட் அப்போ தான் இந்த டிராகன் டைப் போக்கிமான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிராகன் டைப் போக்கிமானோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன் டைப் போக்கிமானோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இந்த வாட்டர் ஃபயர் அண்ட் கிராஸ் டைப் மூவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மூவ்ஸ் எல்லாம் டிராகன் டைப் போக்கிமானை ஒன்றுமே பண்ணாது. அதாவது நீங்கள் இப்போ வாட்டர் டைப் மூவான ஹைட்ரோ பம்ப் இருக்குது. ஹைட்ரோ பம்ப் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் வாட்டர் டைப் மூவ். அதை நீங்கள் டிராகனைட் மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிராகனைட்டுக்கு வந்து அது வந்து நாட் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லி வரும். அதாவது இப்போ ஹைட்ரோ பம்போட பவர் வந்து 120 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் டிராகனைட் மேலே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து வெறும் 60 டேமேஜ் மட்டும் தான் கேரி பண்ணுமே தவிர மிச்சம் 60 டேமேஜ் வந்து கேரி பண்ணாது. அந்த உங்களோட வாட்டர் டைப், ஃபயர் டைப் அண்ட் கிராஸ் டைப் மூவ்ஸ் எல்லாம் அதோட பவர் வந்து அப்படியே பாதியாக கம்மி பண்ணிவிடும் இந்த டிராகன் டைப் போக்கிமான். ஸோ அதனால தான் டிராகன் டைப் வந்து ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் டைப் அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 போக்கிமான் வந்து நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம். எல்லா கேம்ஸ் அப்பமே நம்மளுக்கு ஸ்டார்டர் போக்கிமான் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் டைப்பாக இருக்கும், வாட்டர் டைப்பாக இருக்கும், கிராஸ் டைப்பாக இருக்கும். அந்த 3 போக்கிமானையுமே ஈஸியாக கவுண்டர் பண்ணக்கூடியதான் இந்த டிராகன் டைப் போக்கிமான். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களால் இந்த டிராகன் டைப் போக்கிமான் வந்து அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த டிராகன் டைப் போக்கிமான் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேசிக் டைப்ஸ் ஆன ஃபயர், வாட்டர் அண்ட் கிராஸை ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணணும் டிராகன் டைப் போக்கிமான். அண்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டிராகன் டைப் போக்கிமானுக்கு வந்து இத்தனை அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரியே டிராகன் டைப் போக்கிமானுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராகன் டைப் போக்கிமானுக்கு டிஸ்அட்வான்டேஜே டிராகன் டைப் போக்கிமான் தான். ஸோ இது கொஞ்சம் லூசுத்தனமாக இருக்கும். அது எதுக்கு அப்படி லூசுத்தனமாக வச்சாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஸோ இப்போ 2 டிராகன் டைப் போக்கிமானும் சண்டை போடுது அப்படின்னா ரெண்டுமே ஈஸியாக வந்து டிஃபீட் ஆகிடும். ஏன்னா 2த்துக்கிட்டையுமே டிராகன் டைப் மூவ்ஸ் இருக்கும்.
ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்துக்கு மேலே ட்ராகன் டைப் மூவ்ஸ் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டுமே ஈஸியாக டிஃபீட் ஆகிடும். ஸோ அதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ட்ராகன் டைப்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் ட்ராகன் டைப்ஸ் தான். ஸோ அதை தவிர ட்ராகன் டைப் தான் கிங் ஆஃப் த போக்கிமான் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே இல்லை, வெறும் ஐஸ் மட்டும்தான் ட்ராகனுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இருந்தாலும் ஐஸ் டைப் போக்கிமான்ஸ் வந்து ஃபஸ்ட் ஜென்னில் ரொம்பவே கம்மி. ஸோ ஐஸ் டைப் மூவ்ஸும் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் உங்ககிட்ட ஒரு ட்ராகன் டைப் போக்கிமான் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ராஜா மாதிரி இந்த போக்கிமான் கேமே அப்படியே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான போக்கிமான் தான் நம்ம ட்ராகனைட். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இதுதான் என்னோடய டாப் 10 லிஸ்ட். அண்டு இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஃபேவரட், என்னோடய பர்சனல் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் டெவலப் பண்ண லிஸ்ட் தான் இது. அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கேம்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு போக்கிமான் லெவல் 100 கொண்டு போகிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது 100 லெவலுக்கு 100 கொண்டு போகிறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு கேம்லேருந்து நான் ஒரு டாப் 10 லிஸ்ட் போக்கிமான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் சாரிசார்டை இன்க்ளூட் பண்ணதுக்கு சாரி ஃபார் திஸ். சாரிசார்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருந்திருக்கும். அது நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா சாரிசார்ட் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் ஃபஸ்ட் ஜென்னில். ஸோ இந்த போக்கிமான்ஸ் எல்லாமே அன்டிஃபீட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ண முடியும். பட் இந்த போக்கிமான்ஸ் எல்லாமே ஒரு டஃப்பான போக்கிமான். ஸோ எந்த ஒரு ஆப்போனண்ட் வந்தாலுமே, எந்த ஒரு ஆப்போனண்ட் போக்கிமான் வந்தாலுமே இந்த போக்கிமான்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப் கொடுக்கும் அந்த போக்கிமான்ஸ்க்கு. ஸோ அதனால தான் நான் இந்த போக்கிமான்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமானோட ஸ்டாட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டாப் 10 லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன போக்கிமான் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஐம் லிவிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Chennai Geeks. Peace.